வந்து போல்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நிர்வாகம் கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க. அப்பா வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிறவராக இருப்பார், கொஞ்சம் போல்டு இல்லாதவராக இருப்பார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்க ஜாதகத்தில் பாருங்கள், நீங்கள் ஜாதகமே பார்க்க வரப்போ கூட உங்களுடைய ப்ரைஸ் ரேட் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா பார்கிங்கே பண்ண மாட்டாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. புனர்ப்பு யோகம் அப்படிங்கிறது எந்த காரியத்தை போய் தொட்டாலும் 1க்கு 10 டைம் அடி வாங்கி 11 டைமில் தான் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் இது வந்து குருவோட பார்வை. இளம் ஜோதிடர் சேலத்திலிருந்து மிக சிறப்பான முறையில் ஜோதிட பலன்களை சொல்லி கொண்டிருக்கும் திருமதி சௌந்தர்யா அவர்கள் கிரகச் சேர்க்கையின் பலன்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார். மேடம் பேச. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட பேராசிரியர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். எப்பயும் போல் எல்லாம் வல்ல உத்திஷ்ட கணபதியை வந்து வேண்டிக்கிறேன். தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து கிரகச்சேர்க்கையை பற்றி பேச போகிறோம். கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது 3 கிரகச்சேர்க்கை, 2 கிரகச்சேர்க்கை, 4 கிரகச்சேர்க்கை, ஒரே கட்டத்தில் 7 கிரகச்சேர்க்கையிலும் கூட இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் 2 கிரகச்சேர்க்கையை மட்டும் பற்றி பேசுகிறேன். அதுவே 35 கிரகச்சேர்க்கை வருது. ஃபஸ்ட்டு கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது ஒரே கட்டத்துக்குள்ளே 2 கிரகம் இருக்கிறதும் கிரகச்சேர்க்கை தான். சமசத்தமாக பார்த்துக்கிறதும் கிரகச்சேர்க்கை தான். ஒரே கிரகம் வந்துட்டு உச்சமான நீச்சமான கிரகத்தை பார்க்குறதும் கிரகச்சேர்க்கை தான் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சூரிய பகவானும் சந்திர பகவானோட கிரகச்சேர்க்கையை வந்து பேசுகிறேன். சூரியன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நிலையானவர், நேர்மையானவர், அதிகாரி, அரசாங்க உத்தியோகம், அப்பா, மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவர் வந்து சந்திரன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறப்ப சந்திரனோட காரகத்துவம் அப்படிங்கிறது சஞ்சலமானவர், நிர்வாகம், மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதிகாரம் இல்லாதது, இடது கண் சொல்லலாம். சூரியன் வந்து வலது கண் சொல்லலாம். இப்போ கிரகச்சேர்க்கையை பொறுத்தவரையிலும் அதோட காரகத்துவம் தான் ரெண்டும் மாற்றி பரிவர்த்தனை செஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூரியன் சந்திரன் ரெண்டும் சேரும் போது சூரியனோடைய காரகத்துவத்தை வந்து சந்திரனும், சந்திரனோட காரகத்துவத்தை வந்து சூரியனும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இணைவு இருக்கவங்க எல்லா ஜாதகத்துலேயுமே பாருங்கள், அம்மா வந்து போல்டாக இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, நிர்வாகம் கொண்டு போகிறவங்களா இருப்பாங்க. அப்பா வந்து கொஞ்சம் மாற்றி பேசுகிறவராக இருப்பார், கொஞ்சம் போல்டு இல்லாதவராக இருப்பார் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சூரிய சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொன்று எடுத்துக்கலாம்னா அம்மா தான் அங்கே வந்து அப்பா அப்படிங்கணும் எடுத்துக்கலாம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து பர்மனண்ட்டான ஒரு வேலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே போல் வந்துட்டு ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நிரந்தரமான ஒரு சொத்து பத்து வாங்கக்கூடிய பலனையும் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் வந்துட்டு சூரியன் செவ்வாய் இருக்கிறது வந்து பித்த தேகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். பித்தம் அதிகமாக ஆயிடுச்சா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்க. பித்தம் அதிகமாக இருக்க உடம்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 1000 அப்படின்றது இடத்துல 2000 கொடுத்து கூட வாங்கிடுவாங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்க ஜாதகத்தில் பாருங்கள், நீங்கள் ஜாதகமே பார்க்க வரப்போ கூட உங்களுடைய ப்ரைஸ் ரேட் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா பார்கிங்கே பண்ண மாட்டாங்க, கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ வந்துட்டு பித்தம் அதிகமாக இருக்குது அவங்களும் சொல்லலாம். அதே போல் சூடு அதிகமாக இருக்க தேகம், அவங்க வந்து வயிறை வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர்க்கையில் வந்துட்டு இருக்கவங்க வந்து அவங்க அப்பா வந்து முருகப்பெருமானை கும்பிட்றாங்க. நீங்கள் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்குனாவே அவங்க அப்பா முருகனோட ரொம்ப தீவிர பக்தரா அப்படின்னு கேட்டால் அப்படி இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அதே போல் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வீட்டுக்காரா அப்பாவான்னு சொல்லி கேட்டால் வீட்டுக்கார் பக்கம் தான் நிற்பாங்க. சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கவங்க அப்பா வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக அந்த சேர்க்கை இருக்கவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம ஒரு பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அதே போல் சூரிய புத சேர்க்கை அப்படிங்கிறப்ப அவங்க கூட பிறந்தவங்க சூரிய புதன் சேர்க்கை இருந்து அவங்களுக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருக்காங்கன்னா அவங்க வந்து அப்பா அம்மாவுக்கு பயந்துக்க வேண்டாம், மெயினாக அவங்க தங்கச்சி அக்காவுக்கு தான் பயந்துக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிர்வாகம் பண்ணி கொண்டு போவாங்க. அப்பா அம்மா கேட்குறாங்களோ இல்லையோ, அண்ணனோ தம்பியோ நீங்கள் கூப்பிட்டு கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி அட்வைஸ்லாம் தங்கச்சி பண்ணும், இல்லைன்னா அக்கா பண்ணுவாங்க. அவங்க தான் நிர்வாகம் பண்ணி கொண்டு போவாங்க இந்த புதன் சூரியன் சேர்க்கை இருக்கவங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு மேக்ஸ் சூப்பராக படுவார், படிச்சிருக்காரோ படிக்கலையோ மேக்ஸ் வந்து சூப்பராக படுவார். வாய் கணக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அவர் ஆன்சர் சொல்லிடுவார். அதே போல் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வருஷமாவது ஒரு 6 மாதமாவது வேலை செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
அதே போல் சூரியன் குரு சேர்க்கை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இவங்க எடுத்தோடனே சொல்லிடலாம் ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிடலாம். அதே போல் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சமான குழந்தை, அவங்க வந்துட்டு அப்பா வந்து குழந்தைத்தனமாக இருப்பாருன்னு சொல்லலாம். அப்பாவுக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். இந்த சூரிய குரு சேர்க்கை அப்படி இருக்கவங்க ஜாதகத்தில் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து பையனை விட பேரப்பிள்ளைங்களையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்க பிரியமாக இருக்காங்கல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் தெய்வ குடும்பம் அப்படின்னு சொல்லி கோயில் குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பரம்பரையில் ஒரு கோயிலாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் டொனேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கோயிலாவது கட்டியிருப்பாங்க. இது வந்து பெரிய குடும்பம், ஒரு இந்த பெரிய ஒரு ஒரு பாரம்பரியமாக நல்ல பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கிரக சேர்க்கை கொண்டு வருது. அதே போல் கொடுத்தாலும் நோய் பெருசாக தான் கொடுக்கும். கேன்சரு கொத்தனா கூட பாம்பு பெரிய பாம்பாக கொத்திடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு வந்து மனச்சிக்கல் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். இந்த சார்ட் இருக்கவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து குழந்தையாக இருக்கிறதுலேருந்து சாகர வரலும் மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் சனி சொன்ன மாதிரி எடுத்த உடனே சூரியன் சனி பார்த்தோன்னே அப்பாவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சூரியன் வந்து இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சூரியனோட எந்த இதுவுமே இல்லை, உச்சத்தில் இருக்குன்னா அப்பா சூப்பராக இருக்கார், பதவியில் இருக்காருன்னு சொல்லலாம். 2வது குழந்தைக்கு சூரியன் சனியோட சேர்ந்து ஒரு கிரகத்தோட பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து பார்த்த உடனே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப சிக்கலாக இருந்துச்சிங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு அவங்க 100% சொல்லாமல் யாரும் போனதே கிடையாது. அந்த சூரியன் சனி ரெண்டும் வந்து சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்துட்டு சூரியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒளி பொருந்திய கிரகம், சனிங்கிறது ரொம்ப இருள். அவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அப்பா வந்து ஒன்று பையன் வளர 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 டவுன் ஆயிடுறாரு. அப்படி இல்லை அப்படின்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சூரியனும் உச்சமாக இருக்குது. இப்போ மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது, கும்பத்துலேயோ இல்லை துலாத்துலேயோ வந்து சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் பார்வையாக சனி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் இணைவு தான். இப்போ இந்த ஜாதகம் வந்து யாருக்கு இருக்குன்னா ராமபிரானுக்கு இருந்தது, ராமருக்கு இருந்தது. ராமர் வந்து என்ன பண்ணார், பிறந்ததுலேருந்தே அவர் அப்பா கூட அட்டாச்மெண்ட்டே கிடையாது. அப்பாவை சொல்லி 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 தான் அவர் வனவாசம் போனார், எல்லாம் பண்ணார். அவர் பட்ட துன்பம் எல்லாம் அப்பாவால் தான். அதனால் இப்போ அவங்க 2 பேருமே உச்சம், அதாவது மகனும் உச்சம், சூரியனும் உச்சம், அப்பாவும் உச்சம். அப்படிங்கிறப்ப வந்துட்டு 2 பேருமே சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய நபர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு 2 பேருக்கு அவரால் இவருக்கு பிரச்சனை, இவருக்கால இவருக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி போணுச்சு. இதே எக்ஸாம்பிளுக்கு 2மே நீச்சமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட்டாங்கன்னா அவங்க அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் வந்து இவங்கள தான் பார்ப்பாங்க, அப்பா பையனை தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. இதில் வந்துட்டு சூரியன் உச்சமாக இருக்குது, சனி நீச்சமாக இருக்குது அப்படின்னா பையன் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே காரகத்துவத்தை மாற்றிக்கிறாங்களே, சூரியன் தானே உச்சம், அப்பா நல்லா இருப்பார், பையன் தானே நீச்சமாக இருக்கான்னு சொல்ல, அப்படி சொல்லக்கூடாது. பையன் வந்து உச்சமாக இருக்கான், ஏன்னா காரகத்துவத்தை மாற்றிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சனி இங்கே நீச்சமாக இருக்கிறதுனால அப்பாவால் கெடுபலன் அப்படிங்கிறது அங்கே அதிகம். அப்பா எந்த குழந்தையும் அப்பா வந்து கெடுக்க மாட்டார், ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு கெட்டதாக தான் போய் முடியும். இந்த இணைவு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதே போல் சூரியன் ராகு அப்படின்னு சொல்லி அந்த இணைவில் கிரக சேர்க்கையில் இருந்து ஒரு குழந்தை அவங்க சார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ராகு பகவான் எடுத்தோடனே அவமானம், சட்டத்துக்கு புறம்பாக பண்ணி மாட்டிக்கிறது. அதே போல் வந்துட்டு கண்டம், இதெல்லாம் வந்து ராகு பகவான் தான். அவர் வந்து எதுக்கு ஒரு பொருள் மேலே ரொம்ப ஆசைப்பட வச்சுருவார். அந்த ஆசை என்ன ஆகிடும், நல்லது கெட்டது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் போய் பண்ணி மாட்டிக்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சூரியன் இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு போய் காசு கொடுத்து மாட்டுறது, இல்லை அப்பாவே போய் சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டுறது, இதெல்லாம் இந்த இணைவில் கிரக சேர்க்கையில் இருக்கும் போது தான் நடக்குது அப்படின்னு சொல்லி இது எடுத்துக்கலாம். அதே போல் ஜாதகத்தில் இந்த இணைவு இருக்குது, இது பிறந்ததுலேருந்து சாகர வரலும் இருக்குமானா இருக்கும். அதோட பலனை வந்து 200%, 300% எப்போ கொடுக்கணும், அந்த தசாபுத்தி காலங்களில் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சூரியன் கேது இப்போ ராகு வந்து 300% அடிக்கிறாருன்னா கேது வந்து 30% தான் அடிப்பார். அவர் வந்து கம்மியாக தான் பிரச்சனையை கொடுக்குறாரு. அவர் வந்து சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸில் கொஞ்சம் இருக்கிறது கேது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் வந்து நேர்மையாக போகணும், சட்டத்துக்கு கரெக்டாக போயிடணும் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னா, சூரியன் அப்பா வந்து குறுகிய மனப்பான்மையில் இருப்பார். இல்லைப்பா ஒரு வந்து 10 லட்சம் கடை வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், இல்லை நம்மளால 10 லட்சம் வாங்கி மேனேஜ் பண்ண முடியாது, 10,000 போதும் பாரு. 10 லட்சம் எங்கே இருக்குது, 10,000 எங்கே இருக்குது. அவரோட மனப்பான்மை வந்து குறுகிய மனப்பான்மையாக இங்கே ஆயிடுது. அவரால் முடியுதுன்னா கூட பேலன்ஸ் பண்ண முடியாது.
அப்படின்ற மனநிலையிலேருந்து மேன்மைக்கு வர்றதை இங்கே வந்து தடுக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் அரசாங்க உத்தியோகத்தில் போகிறாங்க, சூரியனுக்கு இது இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளால இப்போ சூப்பராக படிப்பாங்க, ஆனால் அதர்வைஸ் பக்கத்தில் இருக்கவங்க காம்படிட்டிவ் கம்பேர் பண்ணி நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்க இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, ஜீவசமாதியானவங்களை வந்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான பலனை கொடுக்கும். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சந்திரமங்கல யோகம்னே சொல்லலாம். இந்த சேர்க்கை இருக்கவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு குறை இல்லை, காசுக்கு குறை இல்லை. ஆனால் இதில் பெரிய ஒரு டிஃபால்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து மேலே ஆசைப்பட்டு போய் நிறையா சொத்துன்னு வாங்கி போட்டு மாட்டிக்குவாங்க. காலம் ஃபுல்லாக கடனாக இருக்கிற மாதிரி ஒரு பிராப்தத்தையும் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னே சொல்லணும். சந்திரன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சஞ்சலமுடையவர். இந்த சேர்க்கை இருக்கவங்களுக்கு வந்து செவ்வாய் சந்திர சேர்க்கை இருக்கவங்க வந்து எடுத்து பார்த்த உடனே என்னம்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போ ஒரு பொண்ணு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா எடுத்து பார்த்தோன்னே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சும்மா மாமியார் மாதிரி பேசிட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லாதவங்க யாருமே கிடையாது. இப்படி கேட்டாங்கன்னா ஆமாம், எங்கள் வீட்டில் நான் அதிகமாக பேச மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. இந்த சேர்க்கை இருக்கவங்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லிட்டோம் அப்படின்னம்னா ஆமாம் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு தைரியம், நிர்வாகம் இதெல்லாம் சூப்பராக பண்ணக்கூடியது யாருன்னா அம்மா வந்துட்டு பேசுகிறதே ஒரு ஜென்ஸ் டைப்பில் தான் பேசுவாங்க. ஒரு ஃபெமிலியராக இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்பாவை விட, இப்போ நான் சூரியன் சந்திர சேர்க்கை நான் சொன்ன மாதிரி சந்திரன் செவ்வாய் சேர்க்கையும் இது ஈவனாக கொண்டு வரும். அம்மா வந்து நல்லா போல்டாக ஒரு போலீஸ்மேன் மாதிரி இருந்து கொண்டு போகிற சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து சந்திரன் சுக்கரன் எடுத்த உடனே சொல்லிடலாம், அம்மா வந்து நல்லா நீட்டாக ரெடி ஆகிக்குவாங்க, நவநாகரிகமாக இருப்பாங்க, லக்ஸூரியஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கரன் அப்படிங்கிறப்ப ஆண் ஜாதகத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனைவி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஹாஸ்லேஷன் மைண்டில் இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் இல்லையா, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு எங்கே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க, இன்னொரு நாள் சாப்பாடு போட்டு வச்சுருக்கல சாப்பிடு போ அப்படிம்பாங்க. இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி போகும். இது ஒரு ஆண் ஜாதகத்துலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஒய்ஃபிலும் எனக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லாதவங்க யாருமே கிடையாது. நான் பார்த்தோன்னே இங்கே வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லைங்க மேரேஜ் லைஃப் தான் ப்ராப்ளமாக போகுது அப்படிம்பாங்க. இல்லைங்க இந்த சேர்க்கை இருக்குது, இது எப்படியா இருந்தாலும் வந்துட்டு தான் இருக்கும், தசா புத்தியே மாறினாலும் அது அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னா ஓ எனக்கு தான் இருக்கா அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இதை நீங்கள் சொல்லிடலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். சனிச்சந்திரன் அப்படிங்கிறது புணர்ப்பு யோகம். இந்த புணர்ப்பு நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் அவயோகமாக இருந்தாலும் யோகம்னு சொல்லி தான் நமக்கு பழக்கம். சனி சந்திரன் அப்படிங்கிறப்ப புணர்ப்பு யோகம் அப்படிங்கிறது எந்த காரியத்தை போய் தொட்டாலும் 1க்கு 10 டைம் அடி வாங்கி 11 டைமில் தான் சக்ஸஸ் ஆகுது. ஆனால் இது வந்து குருவோட பார்வையோ சுக்கரனோட பார்வையோ இல்லை ஒளியோ கிடச்சிருதுன்னா பெரிய சாதனையாளர்களாக வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா 10 டைம் முயற்சி பண்ணுறாங்களா, 11வது டைம் என்ன ஆகிடுது, முயற்சி பண்ணுறதே வாடிக்கையே வச்சிடுறாங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், வெற்றி கிடைச்சா என்ன முயற்சி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பெரிய சாதனையாளராக ஆயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உறுதி. அதே போல் சந்திரன் சூரியன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்தோம். சந்திரன் சூரியனில் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும் அப்படின்னா, இதில் இருக்கவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ஃபுட்டு கலெக்ட் பண்ணுற ஃபுட் இன்ஸ்பெக்டரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் இந்த சந்திரன் சூரியன் இணைவு வந்து கன்ஃபார்மாக இருக்குது. இல்லை சமசப்தமாக பார்க்குறதோ இந்த பார்வையோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு சந்திரன் சூரியன் இணைவு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அதே போல் சந்திரன் ராகு அப்படிங்கிறது அம்மா வந்து மைண்டு சரியில்லைன்னே சொல்லலாம். சந்திரன் ராகு இணைவு அந்த குழந்தை பிறக்கிறப்ப அந்த கிரக சேர்க்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோன்னே அம்மா வந்து ரொம்ப அந்த குழந்தை பிறக்கிற டைமில் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருந்தாங்களா, இல்லை பிறந்ததுக்கப்புறம் இன்கேஸ் தசாபுத்தி இப்போ இருக்குது அப்படின்னா ரொம்ப பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கன்ஃபார்ம் ஆமாம், அம்மாவால் ஒரு டிஃபால்ட்டான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் இருக்குது, நம்ம இல்லைம்மா இந்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாங்கிறாங்க. அதே போல் இந்த செய்வினை கோளாறு, செய்வலை இல்லைனாலும் செய்வனெல்லாம் இருக்குது, நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு மனக்குழப்பத்திலேயே சுற்றுறவங்கல்ல, அதுலேயும் வந்துட்டு சந்திரன் ராகு வந்து கனெக்ட் ஆகுது. சந்திரன் ராகு சேர்க்க இருக்கிறப்ப இந்த செய்வன பிரச்சனை ஏதாவது இருக்கா நீங்கள் அவங்க கேட்கவே வேணாம், செய்வனன்னு ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களான்னு நீங்கள் கேட்கும் போதே ஆமாங்க எனக்கு அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க, இங்கே போய் 20,000 கொடுத்தோம் 30,000 கொடுத்தோம் 50,000 கொடுத்தோம்பாங்க. இல்லைங்க அந்த மாதிரி சேர்க்கை இருக்குது, தசா புத்தி போது நீங்கள் அதை பற்றி நினச்சலாம் இது பண்ண வேணாம். நீங்கள் ராகு அப்படிங்கிறப்ப
ராகு நம்ம வந்துட்டோமே உக்ர தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். வாராகி அம்மனாக இருக்கட்டும், காளி அம்மனாக இருக்கட்டும், பெரியண்டிச்சி அம்மனாக இருக்கட்டும், கருப்பண்ணசாமியாக இருக்கட்டும், முனியப்பனாக இருக்கட்டும், அவங்கள போய் நீங்கள் வழிபடுங்க. அங்கே போய் நீங்கள் வழிபட்டிங்கனாவே ஆன்ம பலம் அதிகமாகிடும். உங்களுக்கு இந்த நெகட்டிவ் தாட்டெல்லாம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனுப்புறோமே தவிர, இல்லை நம்ம வந்து செய்வன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் இதே வந்து காசு படுங்கிறவங்களாம் இருக்காங்கன்னா ஆமாம் அப்படின்ட்டு அவங்க நம்பி 1 லட்சம் 2 லட்சம் கூட கொடுத்துவாங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்கவங்க உங்களோட ஆன்ம பலத்தையும் மனபலத்தையும் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணுமே தவிர, கோயில் முறையாக போய் தெய்வத்துக்கிட்ட இருந்தால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி அன்னைக்கு போய் உக்கர தெய்வத்தை வழிபடுறது அப்படிங்கிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் கேது அப்படிங்கிறது வந்துட்டு முன்னையே சொன்ன மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இல்லை போதனை பண்ணுறவங்களா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க சந்திரன் கேது இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க. வீட்டில் வந்து நல்லா ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் நல்லா நீட்டாக சாமி கும்பிட்றாங்க, போதனை வழங்கி ஒரு இந்த அவங்க ஃபேமிலியவே வந்து நல்லா நீட்டாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது சந்திரன் கேது இணைவு. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் முன்னே நான் சொன்னேன், அந்த ஜாதகருக்கு சந்திரன் கேது இணைவு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம். இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்னால் நம்மளால் முடியாது, ஒருத்தர் வந்து அவங்கள தேர்த்தி கொண்டு போகணும். இல்லை உன்னால் முடியும், உனக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மேலே வந்துடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்மளால் முடியாதுன்னு அப்படியே அவங்களே டவுன் பண்ணிக்குவாங்க. யாரும் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக சொல்லவே வேணாம், அவங்கள நெகட்டிவாக நினச்சிக்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறதும் இருக்குது. செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் சகோதரன், பூமி, மனை, வாகனம், வண்டி இது எல்லாமே சொல்லலாம். சுக்கிரனை தான் வாகனம் வண்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வெயிட்டான பொருள் ஓட்டுறவங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாவையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் புதன் அப்படிங்கிறது வந்துட்டு சகோதரி, லவ்வரு அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் புதன் சேர்க்கிறவங்களாம் என்னென்னா, அவங்க லவ்வர் திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க லவ்வர் வந்து இப்போ லவபிளாலாம் பேச மாட்டாங்க, வந்து இப்போ ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சேர்க்கை இருக்கவங்கலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் லவ் ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால. செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறதுல வந்து இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா வந்துட்டு, அவங்க அறிவையே போல்டாக பேசுவாங்க. அவங்களோட அறிவை பேசுகிறது வந்து ரொம்ப போல்டாக பேசுவாங்க. இல்லை இதுதான் அப்படின்னு. இப்போ சார் பேசின மாதிரி, இப்போ 1னா 1, இல்லைன்னா 1 2 தான், 2 2 4 தான், 5 கிடையாது 6 கிடையாது, அப்படி பேசுகிற மாதிரி பேசுவாங்க. செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஈகோ. செவ்வாய்ங்கிறது வந்து மெயினான ஒரு பாயிண்ட், அவங்களுக்கு வந்து ஈகோ அதிகமாக இருக்கும். செவ்வாய் வந்து கோவம் அதிகமாக வரும்னு சொல்லலாம். இப்போ சுக்கிரனோட இணையுது அப்படிங்கிறப்ப, சுக்கிரங்கிறது மனைவி. ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரம்மா எங்கப்பா போனேன் அப்படின்னு கேட்டால் அவர் அப்படியே உட்காந்துடணும், அந்த மாதிரி இருக்கும் இந்த கிரக சேர்க்கை வந்துட்டு. அதே போல் வந்துட்டு சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா லக்ஸூரியஸாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு வீடோ வண்டியோ இருக்குன்னா, ஒரு 5 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்க மாட்டார், 15 லட்ச ரூபா போட்டு வாங்கலாம்னு நினைப்பார். வீடு ஒரு 5 லட்ச ரூபா போட்டு கட்டலாம்னு நினைக்க மாட்டார், 50 லட்சம் போட்டு கட்டலாம்னு நினைப்பார். ஏன்னா எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக, எல்லாத்தையுமே வந்து ஒரு லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைப்பார். அதே போல் அவருக்கு அமையறதும் சொத்து பத்து எல்லாமே லக்ஸூரியஸாக தான் அமையும். பார்த்தோன்னே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அமையும். செவ்வாய் குரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு பகவான் தெய்வத்துக்குரிய கிரகம். அதே போல் வந்துட்டு செவ்வாய்ங்கிறது வந்துட்டு கணவர்னு சொல்லியிருந்தேன், பூமின்னு சொல்லியிருந்தேன். செவ்வாய் இணைவு பெற்ற குரு வந்து என்ன பண்ணுன்னா, குழந்தைகள் வந்து ரொம்ப பிடிவாதமான குழந்தைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவங்களோட தெய்வம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உக்கிர தெய்வமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் செவ்வாய் வந்துட்டு கணவர்னு சொல்லியிருந்தேன், நிலம்னு சொல்லியிருந்தேன், சகோதரன்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெய்வத்தன்மையாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம், குழந்தைத்தன்மையாக இருக்கலாம்னு எடுத்துக்கலாம். அவங்க பேசுகிறாங்கனாவே ஒரு 2 வார்த்தை பேசுனாங்கன்னா 3ஆவது வார்த்தை நகைச்சுவையாக பேசுவாங்க. அவங்களுக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்கும். அதே போல் கோவத்திலேயே இருப்பாங்களான்னா, இப்போ கோவப்பட்டாங்கன்னா கூட அடுத்த நிமிஷம் மாறிடுவாங்க குழந்தைத்தன்மையாக. இந்த யார் அப்படி மாறிடுவாங்க அப்படின்னா, அவங்களோட குழந்தைங்களோ இல்லை ஜாதகரே அப்படி தான் இருப்பார். அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுனீங்கன்னா, இல்லை என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவார். ஆமாம், கருச்சிதைவுங்கிறதும் ஏற்படும். ஏன்னா வந்துட்டு ரத்தக்காரகன் செவ்வாய் அப்படிங்கிறதுனால கருச்சிதைவும் வந்து ஏற்படும். அதே போல் வந்துட்டு செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லி கிரக இணைவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ங்கிறது பூமி, சனிங்கிறது பழசு அப்படின்னு, பழைய பூமி, பழைய வீடு இதெல்லாம் தான் அமையும். அதே போல் சனி அப்படிங்கிறது வந்து அவங்க சார்ட்டில் நல்லா சாரமாகவோ நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைன்னா 1க்கு 2 டைம் வாங்கி வீடை விற்று அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போய் உட்காருறது, இந்த யோகத்தெல்லாம் வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம்.
இதில் வந்துட்டு சந்திரன் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு புதன் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புதன் ராகு வந்து ஃபஸ்ட்டே சொன்னால் இவங்களோட புதன் வந்து நல்ல அறிவாளி, கணிதம் போடுறவங்க. அதே போல் தங்கச்சி, அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன், லவ்வர், இதெல்லாம் வந்துட்டு புதன் காரகத்துவத்தில் வருவாங்க. அவங்க வந்து ராகுவோட இணையும் போது இவங்களோட இந்த இணைவு இருக்க ஜாதகத்தில் ஒரு நாளாவது இல்லை ஒரு வாழ்க்கையில் ஒரு பீரியட்லேயாவது தங்கச்சினாலேயோ அக்காவாலேயோ இல்லை ஒன்று விட்ட தங்கச்சி அக்காவாலேயோ கூட ஒரு கோர்ட்டு கேஸுன்னு ஏறினவங்க அப்படிங்கிறதும் இருப்பாங்க. அதே போல் வந்துட்டு இந்த இணைவு இருக்கவங்க, புதன் ராகு இணைவு இருக்கவங்க வந்துட்டு ஆனால் தன்னோட அறிவை வந்து பணத்தை வந்து ஈட்டுறதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் குறுக்கு வழியில் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். அதே போல் புதன் கேது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கேது வந்து ஞானக்காரகன், புதன் வந்துட்டு அறிவாளின்னு சொல்லணும். இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கவங்க ஜோதிட துறையிலையோ வாஸ்துவிலையோ இந்த மாதிரி ஆராய்ச்சி ரீதியான ஒரு துறைக்குள்ளே வராங்கன்னா அவங்க சூப்பராக வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ நான் சொல்கிற கருத்தையும் வாங்கிப்பாங்க, இன்னொருத்தர் சொல்கிற கருத்தையும் வாங்கிப்பாங்க. 10 பேர்த்திட்ட இருக்க கருத்தை வாங்கி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனம் அப்படிங்கிறது, அறிவு அப்படிங்கிறது வந்து புதன் கேது இணைவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சுக்கரன் குரு இணைவு கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், சுக்கரன் அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா வந்து நீட்டான ஒரு ஆள், ஆடம்பரமான ஒரு ஆள், ஒரு லக்ஸுரியஸான தன்மையை கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படிங்கிறது வந்து குழந்தை, குலதெய்வம், அதே போல் வந்துட்டு பூர்வீகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குருவில் நம்ம பார்த்தோம்னாவே சொல்லிடலாம். இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு நல்ல ஒரு அழகான குழந்தைங்களாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு வீடு வண்டி வாங்கணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகம்னு பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமான ஒரு சொல்லக்கூடிய ஒரு பூர்வீகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு குரு சனி, இது வந்து பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது குரு சனி இருந்தாலும் இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் வந்து கஷ்டவாளியாக இருக்காங்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு குழந்தைகள் ஒன்று கஷ்டவாளியாக இருப்பாங்க. இல்லைன்னா என் மேலே கஷ்டத்தை கொண்டு வராத, எங்கள் அப்பா நீ எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க மேலேயே சாட்டி விட்டு போகிறவங்களா இருக்காங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்களும் குரு சனி அப்படிங்கிறது சொல்லலாம். குரு சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஊனமுற்ற குழந்தைங்க, கொஞ்சம் குறைபாடு உற்ற குழந்தைங்களும் அவங்களுக்கு பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்துட்டு குரு ப்ளஸ் ராகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரு குழந்தைகளால் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஏரியா ஆகணும். அதே போல் கருசிதைவு அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்ம் இருக்குது. இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு உங்களுக்கு குழந்தைங்களால் ஏதாவது நஷ்டப்பட்டீங்களா, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது கருசிதைவு உங்களுக்கு இருக்கா, 1க்கு 2 டைம் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணிங்களான்னு சொல்லி கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொன்னவங்க தான் இருக்காங்க, இல்லைன்னு சொன்னவங்க யாருமே கிடையாது. அதே போல் குரு கேது அப்படிங்கிறவங்க இவங்க கன்ஃபார்ம் கோயில் கட்டிட்டு தான் சாவாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்க வந்துட்டு சாகிறதுக்குள்ளே கோயிலுக்குன்ற ஒரு பணியை செஞ்சுட்டு தான் சாவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு வந்து இதில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா, பெருமாள் கோயில் சிங்கிளாக எடுத்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செய்யறதுக்குள்ளேயே வந்து முழுமை பெறதுக்குள்ளேயே இவங்க இறந்துடுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். குரு கேது இணைவு இருக்கவங்க வந்து பெருமாள் கோயிலை தனியாக எடுத்து கட்டுறேன்னு சொல்லி முன்னே வந்து நிற்கக்கூடாது. ஈஸ்வரன் கோயில் மீதி கோயில் எல்லாம் போய் எடுக்கலாம். பெருமாள் கோயிலை தனியாக வந்து கட்டுறேன்னு சொல்லி எடுத்து நிறுத்தினாங்கன்னா அது முழுமை பெறத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து இறப்பு அப்படிங்கிறது நடந்துடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்பளித்த சதீஷ்குமார் சாருக்கும் இந்த வாராகி பீடத்துக்கும் நன்றிகள் பல சொல்லி விடைபெறுறேன். சௌந்தர்யா அம்மா மிக சிறப்பாக சொன்னாங்க. இப்போ இவங்க சொன்னதில் என்னன்னா, திசா புத்தி அந்தரம் சுச்சமாக இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு ராசி கட்டை மட்டும் கையில் கொடுத்துட்டா படப்படன்னு பிடிச்சிட்டு வந்துடுவாங்களாட்டுது. ஒரு பிடி சொன்ன பாயிண்ட் எல்லாமே சரியாக தான் இருக்குது, சிறப்பாக இருக்குது. இல்லை ஒவ்வொன்றுக்கும் இப்போ இந்த சூரியனுக்கும் குருவுக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, காலப்புருஷனுக்கு 9 குறைவன், காலப்புருஷனுக்கு 5 குறைவன். அப்போ 2 பேருனுடைய சேர்க்கை தான் அந்த தெய்வ சம்மந்தப்பட்டது அவங்க குடும்பத்தில் இருக்குன்னு சொன்ன ஒரு இது. புதன்னா பேச்சியா, செவ்வாய்னா எப்படி போல்ட்டாக பேசுவாரா, புதன் செவ்வாய் சேர்க்கை சொன்னாங்களா. இல்லை மிக சிறப்பாக பேசின அம்மாவுக்கு மீண்டும் ஒரு டைம் எல்லாருமே கை தட்டுங்க பார்க்கலாம், ஒருத்தர் விடாமல் வாழ்த்துக்கள். யார் இவங்களை போட சொல்கிறீங்களா? ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து சௌந்தர்யா அவர்களுக்கு பொன்னாடி போத்தி சிறப்பிப்பார்கள். வாழ்க வாழ்க நலமுடன்.